திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருக்கோளூர் என்பது 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்று. பாண்டிய நாட்டில் சிதம்பரனார் மாவட்டத்தில் நம்மாழ்வார் அவதாரம் செய்த திருக்குருகூர் என்னும் தலத்தில் பக்கத்தில் உள்ள ஊர். தல வரலாறு என்னவென்றால், ஒரு சமயம் குபேரன் பார்வதி தேவியிடம் அபச்சாரப்பட்டான். நீ உன்னுடைய ரூபத்தை இழந்து செல்வங்களை இழந்து விடுவாய், அதை போக்க என்ன செய்வது என வினவ, திருக்கோளூர் என்னும் ஊரில் உள்ள வைத்தமாநிதி பெருமானை குறித்து தவம் செய்து நீ இழந்த ரூபத்தையும் செல்வத்தையும் திரும்பி அடைவாய் என்றாள். அதன்படியே குபேரன் தவம் செய்து இழந்த நவநிதியையும் திரும்ப பெற்றான் என்பது வரலாறு. பெருமாள் தலைமாட்டில் ஒரு மரக்கால் வைத்து கொண்டு தான் சயன கோலத்தில் இருப்பார். திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியம் என்பது வைணவ ரகசிய கிரந்தங்களில் ஒன்று. இது நாட்டுப்புற இலக்கிய வகையைச் சேர்ந்தது. தேவு மற்றறியேன் என்று நம்மாழ்வாரையே குருவாக ஏற்ற மதுரகவி ஆழ்வார் பிறந்த ஊர். இன்றளவும் குபேரனுக்கு அளந்து மரக்காலால் பெருமாள் கொடுக்கிறார். ஆளவந்தார் தன் ஸ்தோத்திர ரத்னத்தில் மிக சிறந்த நிதி எது என்றால் உன் திருவடிதான். அதற்கு ஆளவந்தார், நின் திருவடிகளாலேயே மொத்த உலகத்தையும் மகாபலி சக்கரவர்த்தியிலிருந்து வாங்கியதே அந்த திருவடிதான் பெரிய நிதி என்கிறார். நம்மாழ்வார் செல்வம் மல்கிய திருக்கோளூர் என்கிறார். ராமானுஜரின் சீடர் அனந்தாழ்வார். ஒருமுறை அவர் சோழ குலாந்தகம் என்னும் ஊருக்கு சென்றிருந்தார். அங்கு விவசாயியை பார்த்து அதற்கு அவன், நான் திருக்கோளூரில் இருந்து வந்துள்ளேன் என்று கூற, திருக்கோளூர் என்றால் ஒரு கழுதை மேய்த்து கொண்டு அங்கேயே இருக்கலாமே, ஏன் இங்கு வந்தாய் என்றாராம். அப்படி சிறப்பு வாய்ந்த திருக்கோளூர். ஒருமுறை ராமானுஜர் அங்கே எழுந்தருளினார். அங்கே ஒரு பெண்மணி ஊரில் இருந்து வெளியே வருகிறார். ஆழ்வார், புகு ஊர் உனக்கு புறப்படும் ஊர் ஆகிவிட்டதா அம்மா என்கிறார் ராமானுஜர். பெண் பதில் சொல்கிறாள், அடியனுக்கு பக்தி கிடையாது, வைராக்கியமும் கிடையாது. நல்ல உரமாக இருந்தால் அது வயலில் இருந்தால் நல்லது. அடியேன் முயல் புழுக்கை, அது வரப்பில் இருந்தால் என்ன, நிலத்தில் இருந்தால் என்ன என்கிறார். நம்மாழ்வார் பராங்குச நாயகியாக நாயகா பாவத்துடன் தாய்ப்பாடுவதாக ஒரு பாசுரம் பாடுகிறார். உண்ணும் சோறு, பருகும் நீர், தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர் வளமிக்க அவன் ஊர் வினவி திண்மையன் இளமான் புகும் ஊர் திருக்கோளூரே என்று பாடியுள்ளார். அந்த பெண் 81 வைணவ பெரியார்களின் வாழ்வியலில் பொதிந்து கிடந்த வைணவ உண்மைகளை கதைகளுடன் மறைத்து கூறி அந்த வாழ்வியல் வாய்க்க பெற்றுள்ள நான் இல்லையே என்று என்கிறாள். அந்த 81 வரிகளும் வெறும் வரிகள் இல்லை, ஆழ்ந்த தத்துவார்த்தங்கள் மறைந்து கிடந்தன. முதல் வரி, அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போல என்கிறாள். கிருஷ்ணன் வசுதேவ தேவகிக்கு 8வது குழந்தையாக பிறந்துள்ளான் என்று நாரதர் மூலம் கம்சன் அறிந்து கொண்டான். மந்திரி அக்ரூரை அழைத்து கிருஷ்ணனையும் பலராமனையும் அழைத்து வர சொன்னார். தனுர் யாகம் ஒன்றை நடத்தி இருப்பதால் அவர்களை அழைத்து வர சொன்னார். அதன் பின் அவர்கள் இருவரையும் கொண்டு விடலாம் என்று திட்டம் தீட்டியிருந்தார். அக்ரூரர் பெரிய ஞானி, ஒரு பக்தரும் கூட. கம்சனால் இந்த கண்ணனை அசைக்கவே முடியாது என்று தெரியும். கண்ணன் கம்சனை அழிக்கத்தான் போகிறான். அதற்கு சாரத்தியம் செய்து புண்ணியமாக கிடைக்கட்டும். இத்தனை நாள் கம்சன் போட்ட சாப்பாட்டையே தின்று இன்றுதான் கண்ணனை பார்க்கப் போகிறேன் என்று இரவு முழுதும் மகிழ்ந்து கொண்டிருந்தார். கண் குளிர என்னை கடாட்சிக்கப் போகிறான் கண்ணன் என்று அக்ரூரன் மிகுந்த சந்தோஷத்துடன் இருந்தார். அக்ரூரா என்று வாயார அழைப்பான் கண்ணன் என்று நினைத்து நினைவாலேயே தேரோட்டு கொண்டிருந்தார். மாலை பொழுது ஆயர்பாடியை அடைந்தார். திருவடி சுவட்டை பார்த்ததும் அதிலேயே விழுந்து புரண்டான் அக்ரூரர். பலராமன் கண்ணன் திருவடிகளில் விழுந்தார். மறுநாள் காலை மதுரையை நோக்கி புறப்பட்டார். வழியில் யமுனா நதியை கடக்க வேண்டும் என்று
அவர்களிடம், நீங்கள் இங்கே என் தேரோட்டில் இருங்கள், நான் போய் என்னுடைய காலை கடன்களை சந்தியாவந்தனத்தை முடித்து கொண்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு அக்ரூரர் தன் யமுனா நதியில் இறங்கினார். அந்த தண்ணீருக்குள்ளும் கண்ணனும் பலராமனும் அமர்ந்திருந்தனர். அவருக்கு ஒரே சந்தேகம், தேரில் இருப்பது உண்மையான கண்ணனும் பலராமனுமா அல்லது தண்ணீரில் இருப்பவர் தான் உண்மையானவர்களா என்று புரியவில்லை. மீண்டும் தண்ணீருக்கு மூழ்கி பார்த்தால் அங்கே பலராமன் ஆதிசேஷனாகி கண்ணன் ஆதிசேஷன் மேல் அமர்ந்திருந்தார். இந்த அக்ரூரர் பக்தி அவருக்கு கிடைத்த தரிசனம் எனக்கு கிடைக்க நான் எங்கிருந்தால் என்ன, எனக்கு கிடைக்கவில்லையே, எனக்கு பக்தியும் இல்லையே வைராக்கியமும் இல்லையே என்று கூறுகிறார் அந்த பெண்மணி. இரண்டாவது வரியான அகமொழித்து விட்டேனோ விதுரரை போல. அகம் என்பது மனசு, வீடு என்று அர்த்தம். கண்ணன் பாண்டவ தூதனாக அர்ச்சனாபுரம் அரண்மனைக்கு போனான். முதலில் துரியோதனன் என் வீட்டில் தங்கு கண்ணா என்கிறார். பீஷ்ம துரோணர் அனைவரும் அழைக்கிறார்கள். ஆனால் கண்ணன் விதுரன் வீட்டில் தான் தங்கினான். ஏனென்றால் உன் குடிசைக்கு வா கண்ணா என்று அழைத்தது விதுரன் தான். விதுரன் பாயை போடுகிறார். பாய்க்கு அடியில் தேடுகிறார். ஏனென்றால் அசுரர் ஏதாவது இருந்தால் விழுந்து கொண்டிருப்பார்களோ என்ற பயம். அவன் பயனும் பக்தியும் அதிகரித்து பல இடங்களில் தேடி அவர் கிருஷ்ணனை பயந்து அமர வைக்கிறார். விதுரர் பணிப்பெண்ணுக்கு வியாசர் மூலம் பிறந்தவர். அவரோட பக்திக்கு மதிப்பில் அடங்காதது. மனசில் தீய எண்ணங்கள் வராமல் சுத்தமாக வைத்து பெருமாளை இருத்தினார். இந்த பக்தியும் எனக்கு இல்லை, இந்த வைராக்கியமும் இல்லை, நான் எங்கிருந்தால் என்ன என்கிறார் அந்த திருக்கோளு பெண் பிள்ளை. மூன்றாவது வரியாக தேகத்தை விட்டேனோ ரிஷிபத்தினி போல. கண்ணனும் தன் தோழர்களும் கண்டு குட்டி வைத்து கொண்டிருந்தனர். அப்பொழுது பசி தாகம் என்று எடுக்க பல கண்ணனிடம் கேட்க கண்ணன் பல ரிஷிகள் யாகம் செய்து கொண்டிருக்கின்றனர், அவர்களிடம் போய் கேளுங்கள் என்கிறார். ஆனால் அவர்கள் கண்ணன் கேட்டால் நாங்கள் தரமாட்டோம் என்கின்றனர். பின்னர் கண்ணன் அவர்களின் பத்தினிகளின் போய் கேளுங்கள் என்கிறார். அவர்கள் அந்த பத்தினிகள் அனைவரும் கண்ணன் கேட்கிறானா மனைவி அப்படி என்று அவன் அவாப்த சமஸ்த காமன் சத்திய சங்கல்பன் என்று பக்தி வெள்ளம் பெருக்க ஓடோடி வந்து கண்ணனுக்கு பிரசாதத்தை கொடுக்க கண்ணனின் குளிர கடாட்சித்தான். நீங்கள் வீடு திரும்பலாம், உங்கள் கணவன்மார்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள் என்று கூறினார்கள். ஆனால் ஒரே ஒரு பெண்மணி மற்றும் கணவன் அனுப்பாததால் மனம் சோர்ந்து அந்த சனமே தன் உயிரை விட்டாள். அந்த ஜீவாத்மா வைகுண்டம் போய் நாராயணன் போய் சேர்ந்தது. அவ்வாறு தேகத்தை விட்டேனா நான் ரிஷிபத்தினி போல என்கிறாள் அந்த பெண்மணி. நான்காவதாக தசமுகனை செற்றேனோ பிராட்டியைப் போல. இதில் சுந்தரகாண்டத்தில் சீதை ராவணனை பலவாறாக கேட்கிறாள். நான் உன்னை தேடி வருகிறேன், என்னுடைய ஆசைக்கு இணங்கு என்று வேண்டிக் கொள்கிறாள். அதுக்கு சீதா பிராட்டி அவனுக்கு எதிராக ஒரு தர்பை புல்லை போட்டு உனக்கும் எனக்கும் இல்லை உறவுகள் பற்றி பேசுகிறாள். நீ ராஜா, அதனால் உனக்கு ஆசனம் கொடுக்க வேண்டும். கணவனும் மனைவி இருவரும் ஒரே ஆசனத்தில் தங்கலாம், மற்றவர்கள் அங்கு அமரக்கூடாது. ராவணன் பரபுருஷன், அவனை நேரே பார்ப்பதை காட்டிலும் ஒரு தர்பை புல்லை போட்டு அதை பார்த்து பேசலாம். பலர் நெருங்காமல் இருப்பதற்காக தர்பை புல்லை போட்டான்கின்றன ஆச்சாரியர்கள். தர்பை புல்லுக்கு சமம். புல் கூட நான் கேட்டதை செய்யும், ஆனால் நீ கேட்க மாட்டாய் அல்லவா என்று பலவாறாக சீதை அவனை இழந்து பேசினாள். அவ்வாறு நான் எந்த அசுரனையும் நான் இகழவில்லையே, எனக்கு பக்தியும் இல்லை வைராக்கியமும் இல்லையே என்று அந்த திருக்கோளு பெண்களை புலம்புகிறாள். ஐந்தாவது வார்த்தையாக பிணம் எழுப்பி விட்டேனோ தொண்டைமானை போல என்கிறாள். தொண்டைமான் சக்கரவர்த்தி பல்லவ நாட்டை ஆண்டு வந்தார். அந்த நாட்டில் ஒரு அந்தணன் வசித்து வந்தான். அவன் ஒரு நாள் காசி யாத்திரை போவதாக முடிவு பண்ணி தன்னை மனைவி குழந்தைகள் இருவரையும் அரசன் பொறுப்பில் விட்டுவிட்டு செல்கிறான்.
அரசனோடு ஒத்துக்கொள்கிறான். ஆனால் அரசாங்க வேலை நிமித்தமாக அரசன் அந்த நிகழ்ச்சியை மறந்து விட்டான். அவன் அந்தணன் திரும்பி ஒரு காலமும் நெருங்கிவிட்டது. ஒரு நாள் அரசவையில் தன் மனைவி குழந்தையை கேட்க, அப்பொழுதுதான் அரசனுக்கு தான் பார்க்கவே இல்லையே என்று ஞாபகம் வருகிறது. அவன் 2 நாள் திரும்பி வந்து விடுவார்கள், அவர்கள் திருப்பதி சென்றிருக்கிறார்கள் என்று கூறிவிட்டு அவர்கள் தங்கிய இடத்தை போய் பார்க்க அவங்க மனைவியும் குழந்தைகளும் பசியால் வாடி வாடி இறந்து விட்டன. அவனுக்கு உடனே துக்கம் தாங்க முடியவில்லை. பெருமாளே, திருவேங்கடவனே, உன்னை சரணாக அடைந்தேன், இவர்கள் என் உயிரை உயிர்ப்பித்து தாரும் என்று கேட்க, அந்த திருவேங்கடவனும் மனமும் நீ நான் திருமஞ்சனம் செய்த இந்த தீர்த்தத்தை எடுத்து உடலை தெளிக்க உயிர் பெற்று விடுவார்கள் என்று கூறார். அதே மாதிரி தொண்டைமான் சக்கரவர்த்தியும் திருமஞ்சனம் செய்த தீர்த்தத்தை அவர்களை தெளிக்க அவர்கள் உயிர் பெற்று வந்தார்கள். அப்படி ஏதாவது கைங்கரியம் செய்தானா? நான் எதுவும் செய்யவில்லையே, எனக்கு பக்தியும் இல்லையே, வைராக்கியம் இல்லையே என்று அந்த திருக்கோள பெண்களை தன்னை பற்றி நான் எங்கிருந்தால் என்ன, முயல் புழுக்கை மரப்பில் இருந்தாலும் வயலில் இருந்தாலும் ஒன்றும் பலனில்லை என்று கூறுகிறார். இவ்வாறு திருக்கோள பெண்பிள்ளை ரகசியத்தில் முதல் 5 வாக்கியங்களை நாம் பார்த்தோம். அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போல, அகமொழித்து விட்டேனோ விதுரரை போல, தேகத்தை விட்டேனோ ரிஷிபத்தினியைப் போல, தசமுகனை செற்றேனோ பிராட்டியைப் போல, பிணமெழுப்பி விட்டேனோ தொண்டைமானைப் போல என்று 5 வாக்கியங்களுக்கு நாம் உள்ளர்த்தத்தை பார்த்தோம். அடுத்த வரும் எபிசோடுகளில் நாம் மீதி வெள்ளத்தை பார்க்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.